நீங்க எப்போதாவது ஏன் இவ்வளவு போராட்டத்தை என் வாழ்க்கையில நான் சந்திக்கிறேன் அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நீங்க தேவனை நெருங்க ஆரம்பிச்ச உடனே சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில ரொம்ப கடினமாக ஆரம்பிக்கும். நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாலே பலவிதமான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதை தாண்டி நீங்க ஜெபித்தாலும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். தேவனுக்காக நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்ச உடனே எப்படி என்னால முடியும் அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் உங்களுக்குள்ளாக வர ஆரம்பிக்கும். உங்களை எடுத்து தேவன் பயன்படுத்த போறாங்க, உங்களை கொண்டு ஒரு தேவன் பெரிய திட்டத்தை வச்சிருக்காங்க அப்படின்றத உங்களால உணர முடிஞ்சாலும் உங்களுக்குள்ள என்னால இதை செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் அதிகமா வர ஆரம்பிக்கும். சில நேரங்களில உங்களுடைய தேவைகளே உங்களை அப்படியே அழுத்த ஆரம்பிக்கும். சில நேரங்களில மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றதையே நம்ம யோசிச்சு நம்ம எதையுமே செய்யாம நம்ம அப்படியே இருந்துருவோம். இதை எல்லாத்தையும் தாண்டி நான் உண்மையிலேயே தேவனால அழைக்கப்பட்டவனா அப்படின்ற ஒரு கொஸ்டின் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். இந்த காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். இன்னைக்கு இந்த வீடியோல தேவன் ஒருத்தங்களை எடுத்து பயன்படுத்த போறாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய 4 தாக்குதல்கள் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த 4 தாக்குதல்ல ஏதாவது ஒரு தாக்குதல்ல கூட நீங்க மாட்டிக்கிட்டு நீங்க தவிச்சிட்டு இருக்கலாம். ஆண்டவரே இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியே வர எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி நீங்க ஜெபித்துட்டு இருக்கலாம். அதற்கான ஒரு பதிலா கூட இந்த வீடியோ இருக்கலாம். சோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. கர்த்தர் நிச்சயமா இந்த வீடியோ மூலமாக உங்களோடு கூட பேசுவாங்க. இப்போ நம்ம அந்த முதல் தாக்குதல் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாத்தான் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய அடையாளத்தை தாக்க முயற்சி பண்ணுவான். மத்தேயு 4வது அதிகாரத்துல 1-11 வரைக்கும் நீங்க வாசித்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட் தான். அதாவது ஏசப்பாவை பிசாசு சோதிக்கிறதுக்காக அவரை வனாந்திரத்துக்கு கொண்டு போறான். இப்போ இங்கதான் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா சாத்தான் தேவனை ஃபர்ஸ்ட் அவருடைய அடையாளத்தை அட்டாக் பண்ண முயற்சி பண்றான். 3வது வசனத்துல பாருங்க, அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்கள் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். இந்த வசனத்துல இந்த ஒரு வார்த்தையை நீங்க நோட் பண்ணுங்க, நீ தேவனுடைய குமாரனே ஆனால். இங்க அவன் முதல்ல ஏசப்பாவுடைய பவரை அவன் அட்டாக் பண்ண முயற்சி பண்ணல. அவன் முதல்ல ஏசப்பாவுடைய அடையாளத்தை அவன் தாக்க முயற்சி பண்றான். அதாவது நீ உண்மையிலேயே தேவனுடையவன் தானா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இதேதான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நடக்கிறது. நீ நல்ல கிறிஸ்டியனா இருந்தா உனக்கு ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை வருது? நீ தேவனால அழைக்கப்பட்டிருந்தா இன்னும் நீ ஏன் வெயிட் பண்ணிட்டே இருக்க போற? நீ ஜெபிச்சுட்டே இருக்கனா அப்ப உனக்கு ஏன் இன்னும் பதிலே வரல? தேவன் உண்மையிலேயே உன்னை பயன்படுத்த போறாரா? அப்படின்ற இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் உங்க மைண்ட்குள்ள வந்து உங்களுடைய அடையாளத்தை நீங்களே சோதிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய அடையாளத்தை பிசாசானவன் செதச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ நம்ம பயங்கரமா நம்ம கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிருவோம். அப்போ அடுத்து சாத்தானானவன் அடிக்கிற ஒவ்வொரு அடிகளையும் நம்ம அப்படியே விழுந்துருவோம். நம்மளால எந்திரிச்சு அடுத்த கட்டத்துக்கு நம்மளால போக முடியாது. அதுதான் என்னதுன்னா சாத்தானுக்கு வேணும். ஆனா இங்க ஏசப்பா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க, அவர் தன்னுடைய அடையாளத்தை சாத்தானுக்கு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கூட எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்மே அவர் பண்ணல. அவர் சிம்பிளா என்ன பண்றாரு அப்படின்னா தேவனுடைய வார்த்தைய அவர் புடிச்சுக்கிட்டாரு. இதேதான் இன்னைக்கு நமக்கும் தேவை. மற்றவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்க அடையாளத்தை தீர்மானிக்காது. நீங்க யார் என்பதை உங்களுடைய அடையாளத்தை தேவனுடைய வார்த்தை தான் என்ன பண்ணுதுன்னா தீர்மானிக்குது. அதனாலதான் 1 யோவான் 3வது அதிகாரத்துல 1வது வசனத்துல அழகா தேவன் சொல்லியிருக்காரு, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினால் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பிசாசானவன் உங்களுடைய அடையாளத்தை தாக்குவதற்காக அவன் முயற்சி பண்றப்போ நீங்க ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. உங்களுடைய அடையாளத்தை ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க சில காரியங்கள் செய்யக்கூடாது. சிம்பிளா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்டவர் பண்ண மாதிரி தேவனுடைய வார்த்தைய நீங்க சொல்லணும். அதாவது இப்ப உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வருதா, நீ உண்மையாவே தேவனுடைய பிள்ளையா? நீ உண்மையாவே தேவனுடைய பிள்ளையா இருந்தா உனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது? உனக்கு ஏன் பதில் வரல? இந்த மாதிரியான கேள்விகள் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த வசனத்தை அறிக்கையிடணும். சோ நான் தேவனுடைய
தேவனுடைய பிள்ளை அப்படின்றத நீங்க ஸ்ட்ராங்கா நம்ப ஆரம்பிக்கணும். சோ அப்பதான் பிசாசனுடைய முதல் தாக்குதல் இருந்து நம்மளால தாண்டி வர முடியும். ரெண்டாவது தாக்குதல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய மாம்சீகமான தேவைகளை வச்சு நம்மள அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். அதாவது மத்தேயு 4வது அதிகாரத்துல 2வது வசனத்துல பாருங்க, அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமா இருந்து அவருக்கு பசி உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி வசனத்துல நம்ம பாக்குறோம். அப்போ இந்த இடத்துல தேவன் ஆல்ரெடி 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு. சோ அவருக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பசி வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல கரெக்டா சாத்தான் வந்து சொல்றான் பாருங்க, இந்த கல்கள் அப்பமாகும்படி சொல்லும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்னா அந்த டைம்ல சொல்றான். இங்க சாத்தான் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த பத்தி பேசல. அந்த இடத்துல இயேசுவுக்கு என்ன தேவையோ அதை வச்சுதான் அவன் என்ன பண்றான்னா ஒரு டெம்டேஷனை கிரியேட் பண்றான். இன்னைக்கும் அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய தேவைகள் இருக்கலாம். ஆனா சில நேரத்துல பிசாசானவன் அந்த காரியத்தை வச்சுதான் நம்மள தாக்குவான். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு வேலைக்காக நீங்க ரொம்ப நாளா நீங்க காத்திருக்கீங்க. அந்த வேலைக்காக தான் நீங்க ரொம்ப நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ சாத்தானுக்கு உங்களுக்கு அந்த வேலை ரொம்ப முக்கியம் அப்படின்றது அவனுக்கு ஆல்ரெடி தெரியும். சோ அவன் என்ன பண்ணுவானா, இப்படி நீ நேர் வழியா எவ்வளவு நாட்கள் தான் நீ முயற்சி பண்ணிட்டு இருப்ப, இப்படி பண்ணி என்ன பிரயோஜனம், ஒண்ணுமே ஆகவே இல்லை, பேசாம நம்ம சைடுல அவங்களுக்கு ஏதாவது லஞ்சம் கொடுக்கலாம், இந்த மாதிரி நீ பண்ண அப்படின்னா ஈஸியா நம்ம அந்த வேலைக்குள்ள போயிடலாம் அப்படின்ற மாதிரியான சில காரியங்களை உங்களுக்குள்ள வர ஆரம்பிப்பான். அப்ப சில டைம் நமக்கு என்ன தோண ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம எவ்வளவு நாள் தான் இந்த நேர் வழியில நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கிறது, ஒண்ணுமே நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, பேசாம நம்ம அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்து நம்ம அப்படியே அந்த வேலையில ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்குள்ள வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம இந்த இடத்துலயே தோத்துருவோம். அப்போ தேவன் நமக்காக வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு உயர்வு ஆசீர்வாதம் எதையுமே நம்மளால பெற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த இடத்துல ஏசப்பா உண்மையாவே பசியாதான் இருந்தாங்க. ஆனா உடனே அவர் என்ன பண்ணல அப்படின்னா அந்த கல்லை அவர் அப்பமா மாற்றி அந்த இடத்துல அவர் சாப்பிடல. அவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா அதற்கு பதில் கொடுக்கறத நம்ம பாக்குறோம். சோ நம்மளுடைய தேவைகள் நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் நம்ம நேர்மையான வழியில தான் செல்லணுமே தவிர தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு வழியிலையும் சென்று அதை நம்ம அடைய கூடாது. மூன்றாவதான தாக்குதல் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நீ உன்னை இப்பயே நிரூபிச்சு காட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு பிரஷரை உங்களுக்குள்ள போட ஆரம்பிப்பான். மத்தேயு 4வது அதிகாரத்துல 5வது 6வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா ஏசப்பாவை ஆலயத்தினுடைய உப்பரிகையின் மேல அவரை கொண்டு போய் நிப்பாட்டுறான். இப்ப ஆண்டவர் கிட்ட அவன் சொல்றான், நீர் உண்மையாவே தேவனுடைய குமாரனே ஆனா கீழே குதியும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான்னா சொல்றான். இங்க ஒரு சேலஞ்ச் பண்றான். ஆனா இதுக்கு பின்னாடி என்ன ஒரு ஐடியா இருக்குன்னு பாருங்க. நீ யாருன்னு எனக்கு நிரூபிச்சு காட்டு அப்படின்றதுதான் அவன் என்ன பண்றான்னா அந்த இடத்துல சொல்ல வரான். சோ இதுதான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. நீ உண்மையாவே தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்த அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப அதை எங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டு அப்படின்பாங்க. இல்ல அப்படின்னா நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறனால நீ சக்சஸ்ஃபுல்லா இருக்கன்னு நீ எல்லாத்துக்குமே நீ காட்டணும், உன்னுடைய ஒர்த் என்ன அப்படின்றத நீ எல்லாத்துக்குமே நிரூபிச்சு நீ காட்டணும், உன்னை பார்த்தாலே மத்தவங்க ரெகனைஸ் பண்ற அளவுக்கு நீ ஒரு உயரத்துலதான் நீ இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில காரியங்கள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். சில பேர் என்ன அப்படின்னா தேவன் என்னோட கூட இருக்கிறாரு அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காகவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில காரியங்களை செய்வாங்க. அவங்க தேவனுக்காக ஓடிக்கொண்டு இருக்கலாம், ஆனா அவங்க தேவனோட நடக்க மாட்டாங்க. இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது நான் தேவனுக்காக ஏதாவது ஒரு விஷயத்த செய்யறேன் அப்படின்றத காட்டிக்கிறதுக்காக சில விஷயங்கள் செய்வாங்களே தவிர ஜென்யூனா உண்மையா தேவனுக்காக நான் செய்யறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு கூட அவங்க அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. தேவ சித்தம் என்ன அப்படின்றத அறிஞ்சு அவங்க அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. சோ மூணாவதான ஒரு தாக்குதலா அவன் என்ன பண்ணுவானா நம்ம மேல அதிகப்படியான ஒரு பிரஷரை போட ஆரம்பிப்பான். நீ உண்மையாவே தேவனுடைய பிள்ளைனா உன் வாழ்க்கை ஒரு உயரத்துல இருந்திருக்கணும், நீ அப்படிதான் இருந்துதான் எல்லாத்துக்குமே நீ நிரூபிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு காரியத்தை அவன் பண்ண ஆரம்பிப்பான். ஆனா நீங்க இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, நம்ம யாருக்குமே எந்த ஒரு காரியத்தையும் நம்ம நிரூபிக்க வேண்டியதே கிடையாது. நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் செய்யணும். அது என்ன அப்படின்னா நம்ம எந்த செஞ்சாலும் இது தேவனுக்கு பிடிக்குமா தேவனுக்கு பிடிக்காதா அப்படின்றத தெரிஞ்சு மட்டும் நம்ம செய்யறவங்களா காணப்படணும். சோ நம்மளை நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஓடக்கூடாது. நம்ம தேவனுக்கு எப்பவுமே உண்மையா இருக்கணும். அப்படி நம்ம இருந்தாலே தேவன் நம்மளை உயர்த்த வேண்டிய நேரத்துல நிச்சயமா நம்மளை உயர்த்துவாங்க.
இருப்பாங்க. அப்ப யாரெல்லாம் உங்களை வந்து அவதூறா பேசினாங்களோ, உங்களை அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து நீங்க நடப்பீங்க. 4வதான தாக்குதல் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, மத்தேயு 4வது அதிகாரத்துல 8-9வது வசனத்துல பாருங்க. சாத்தான் வந்து உலகத்தின் ராஜ்யத்தையும் அவற்றின் மகிமையையும் தேவனுக்கு காட்டி, நீர் என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாத்தையும் உமக்கு தருவேன் அப்படின்றத அவன் வந்து சொல்றத நம்ம பாக்குறோம். இங்க டெம்டேஷன் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. அதாவது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உயர்வா இருக்கலாம், செல்வம், ஐஸ்வர்யம், இது எல்லாமே நமக்குரியதான். ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்ப அப்பாவுடையது நம்மளோடதுதான். அப்ப ஆண்டவர் நமக்கு கண்டிப்பா இது எல்லாத்தையும் தருவாங்க. ஆனா இந்த சாத்தான் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி சொன்னா, இத நான் உனக்கு உடனே இப்பயே நான் வந்து தரேன். ஆனா நீ இந்த ஒரு சின்ன பொய் மட்டும் சொல்லணும், இந்த ஒரு சின்ன ஒரு காம்ப்ரமைஸ் மட்டும் நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை கொண்டு வருவான். அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வழியில நீ கடந்து போனா இந்த காரியம் உனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு தவறான ஒரு சிந்தைய நம்ம இருதயத்துல அவன் விதைக்க ஆரம்பிப்பான். சில நேரங்கள்ல நமக்கே எப்படி தோண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ஒரு முறை மட்டும் இந்த ஒரு சின்ன பொய் தானே, இந்த ஒரு டைம் தானே இந்த ஒரு சின்ன பொய்ய நான் சொல்ல போறேன், இந்த ஒரு முறை தானே இந்த ஒரு ஷார்ட்கட்டை நான் யூஸ் பண்ண போறேன், பிறகு நான் தேவனுக்காக நல்லதை மட்டும்தான் செய்வேன், நான் தேவனுக்காக மட்டும்தான் நான் வந்து வாழ போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் நமக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து எப்பவுமே நீங்க நினைவு வச்சுக்கோங்க. தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பிளெஸ்ஸிங்கை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக உங்களுடைய கேரக்டரையே நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இல்ல. தேவன் இந்த இடத்துல அழகா என்ன பண்றாரு அப்படின்னா, ஷார்ட்கட் வே என்ன பண்றாருன்னா ரிஜெக்ட் பண்றாரு. ரிஜெக்ட் பண்ணிட்டு ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரையே பணிந்து கொண்டு அவருக்கே ஊழியம் செய்வாயாக. இதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உண்மையான ஒரு வெற்றி. சோ அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம தவறான ஒரு ஷார்ட்கட் வேயை நம்ம யூஸ் பண்ணாம தேவனுக்கு எது சுத்தம், தேவனுக்கு எது விருப்பம் அப்படின்றத அறிஞ்சு நம்ம வந்து நடக்கிறவங்களாக நம்ம வந்து காணப்படணும். ஒருவேளை நீங்க இந்த மாதிரியான தாக்குதல்களை உங்க வாழ்க்கையில நீங்க சந்தித்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய அடையாளத்தை தாக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய தேவைகள் இன்னும் வந்து பிரஷர் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கலாம். மற்றவங்களுக்கு உங்களை நீங்க ப்ரூஃப் பண்ண வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரஷர் உங்களுக்கு அதிகமா இருக்கலாம். இல்லாட்டி ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இன்று இதை மட்டும் நீங்க நினைவுல வச்சுக்கோங்க. சாத்தான் வந்து தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்த போறாரு அப்படின்றத தெரியாம அவன் உங்களை வந்து தாக்கல, அவன் வந்து தெரிஞ்சுதான் தாக்குறான். அப்போ சாத்தானுக்கும் தெரியும் தேவன் உங்களுக்காக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு உயர்வை வச்சிருக்காருன்னு. அப்போ அதை நீங்க வந்து போய் அடையக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒரு சின்ன சின்ன ஒரு காரியங்களை உங்களுடைய கண்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக காட்டி உங்களை தவறான வழியில நடக்க பண்றான். அப்ப அதுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்க கூடாது. சோ இந்த ஒரு தாக்குதல்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, அப்போ நம்ம சோர்ந்து போகாம தேவன் என்ன கைவிட்டுட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லாம, சோதனையே சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கிற பின்பு கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் அப்படின்னு சொல்லி யாக்கோபு 1:12 தேவன் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த சோதனைகளை நான் வந்து வழியா போனாலும் தேவன் எனக்காக ஜீவ கிரீடத்தை வச்சிருக்காரு, அது போதும் என் வாழ்க்கையில, அதை தேடி மட்டும் நான் வந்து ஓடுவேன், தேவனுக்கு பிரியமான வழியில மட்டும் நடப்பேன் அப்படின்றதுல நம்ம கண்டிப்பா உறுதியா இருக்கணும். ஒருவேளை நீங்க இப்போது ஒரு வனாந்திர மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கலாம், யாரும் உங்களை பார்க்காம இருக்கலாம், உங்களுடைய போராட்டம் யாருக்குமே புரியாம இருக்கலாம், நீங்க மட்டும்தான் இந்த போராட்டத்தை அனுபவிக்க கூடிய ஒரு நபரா கூட இருக்கலாம். ஆனா நீங்க இதை நினைவுல வச்சுக்கோங்க, இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவுக்கான அர்த்தம் கிடையாது. தேவன் உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாங்க. அதனாலதான் எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கறனால தேவன் இந்த வீடியோ மூலமாக உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கலாம். இதனாலதான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. இந்த ஒரு 4 காரியத்தை மட்டும் நீ தாண்டி வா, உனக்காக நான் வச்சிருக்க கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதத்தை உன்னால பெற்றுக்கொள்ள முடியும், நான் உன்னை எடுத்து அப்பதான் பயன்படுத்த முடியும் அப்படின்றத ஆண்டவர் உங்க கூட பேசக்கூடிய ஒரு வீடியோவாக இந்த வீடியோ காணப்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா இதை நீங்க மத்தவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஒரு பாதைகள் வழியா தான் நான் கடந்து போயிட்டு இருக்கேன், இதெல்லாமே நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு போராட்டம், எனக்கு மட்டும் ஏன் இந்த பாதைகள் நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன், ஆனா ஆண்டவர் இந்த வீடியோ மூலமாக என் கூட பேசினாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா வாய்ஸ் நோட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்காக கண்டிப்பாக ஜெபிக்கிறோம். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.